ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். நான் இன்றைக்கி மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளித்து கோலமும் போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நம்ம செய்கிற வேலை தான். இன்றைக்கி வாசலில் போட்ட கோலம் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன கோலத்தை போட்டேன். அப்புறம் பக்கத்தில் இந்த கோலத்தை போட்டாச்சு. வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறமா பூஜை ரூம் வந்தாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை கொஞ்சம் நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணியாச்சு. பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்று மெடிடேஷன் பண்ணேன். அதெல்லாம் போட்டால் லாங் வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு போடல. உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு மணி பாருங்க 8 மணி ஆக போகுது. எந்திரிச்சு வாசக்கூட்டி தொளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பேசாமல் பெட்ரூமில் போய் படுத்துட்டேன். என்னென்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி 8 மணி ஆச்சு, சரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எந்திரிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், ரைஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வண்டு, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வண்டு. என்ன ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சள் கொண்டான் பார்த்திங்களா, மஞ்சள் கொண்டான் ரைஸ் தான் வாங்குவோம். அது என்னென்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா குட்டியோண்டு வண்டா தெரியுது. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராசஸ். என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் மேலே 3வது மாடிக்கு மேலே கொண்டு போய் காயப்போடணும். எப்படி காயப்போட போகிறேன்னு எனக்கே தெரியலை. மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இருந்தாலும் என்ன செய்ய, காயப்போட்டு எடுத்து தான் ஆகணும் இந்த வேலை. இப்போ வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் நல்லா சாஃப்ட், அப்படி அமுக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். முதல்ல மாவை நல்லா சளிச்சிட்டேன். ஏன்னா கடையில் வாங்குகிற மாவு தானே, ஏதாவது நம்மளுக்கே தெரியாமல் சில வண்டுகள் ஏதாவது இருந்தாலும் இருக்கும். அதனால் சளிச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சுடுதண்ணியை வச்சு கொஞ்சம் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் இடியாப்பாச்சில் வச்சு புளிஞ்சு வச்சுக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிழிஞ்சாச்சு. இடியாப்பாச்சி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் மாவு இருக்குது, இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கீழே உள்ள அடுக்கில் நான் மாவு இடியாப்பம் போடலை. இப்போது இந்த 3 தட்டு போட்டிருக்கேன். ஒரு தட்டுக்கு 4னா 3 தட்டுக்கு 12 இடியாப்பம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நம்ம இப்போ இதை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நைட் அவிச்ச இட்லி கொஞ்சம் மிஞ்சிருச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா தேவயானி ஸ்டைலில் நம்ம இட்லி உப்புமா பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல, இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். போட்டதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த இதெல்லாம் வெந்து வரணும். ஏற்கனவே நம்ம இட்லியில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. இந்த நேரங்களில் உங்களுக்கு நட்ஸ் என்ன நட்ஸ்னாலும் போட்டுக்கோங்க. நான் எதுவுமே போடாமல் சிம்பிளான முறையில் செய்கிறேன். வேணால் மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உதுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா உப்புமா, இதை அப்படியே போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா பொழுன்னு சூப்பராக இட்லி உப்புமா ரெடி. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் போதும் போட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, இதை நம்ம கொட்டிடலாம். கொட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட இட்லி உப்புமா ரெடி. இதை நம்ம இட்லி ஃப்ரையாக கூட பண்ணலாம். என்னென்னா இட்லியை நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா காரப்பொடியெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இட்லி உப்புமாவை பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இட்லி உப்புமா நல்லா பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா என்ன குழம்பு இருக்கோ, சிக்கன் குழம்பு என்ன குழம்பு இருக்கோ குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். அதுவுமே இல்லை நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஜீனி இருக்குது பார்த்தீங்களா, ஜீனியை கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி மிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்லாம் இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இட்லியில் வந்து நிறைய நம்ம வெரைட்டியாக பண்ணலாம். அதில் வந்து இந்த மாதிரி இது வந்து நம்ம சிம்பிளாக செய்யக்கூடியது. வேஸ்ட்டாக போகிறத வந்து நம்ம இந்த மாதிரி உப்புமா கிண்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது கூட முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம என்னென்ன நட்ஸ் இருக்குல்லையா அதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் வந்து ரிச்சாக இருக்கும். அதையும் காட்டில் வெஜிடேபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த இட்லியை உதுத்து போட்டு அப்படியும் செய்யலாம். அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா பசி நல்லா தாங்கும். இது வந்து நான் சும்மா சிம்பிளாக ஒரு 4 இட்லி தான் இருந்துச்சு. அதனால் சும்மா சிம்பிளாக செய்யலாம். எனக்கு மட்டும் தானே, இப்போ நம்ம நிறைய பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி முறையில் செய்யலாம். இது எனக்கு மட்டும் செஞ்சதுனால சரி ஓகே நம்ம இப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் எதுவுமே சமைச்சு பாருங்கள், இன்னுமே வந்து அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி நாங்கள் சமைப்போம். சமையலுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நிறைய நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள் இட்லி வந்து நல்லா பொழுன்னு சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இது கூட ஒன்றுமே வேண்டாங்க, ஜீனி வச்சு சாப்பிட பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த இட்லி உப்புமா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு மணி பாருங்கள் 8 மணி ஆக போகுது. எந்திரிச்சு வாசக்கூட்டி தொளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்து திருப்பி கொஞ்சம் நேரம் பேசாமல் பெட்ரூமில் போய் படுத்துட்டேன். என்னென்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி 8 மணி ஆச்சு, சரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எந்திரிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறோம். ஓகே பார்க்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வண்டு, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வண்டு. என்ன ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சு கொண்டான் பார்த்தீங்களா, மஞ்சு கொண்டான் ரைஸ் தான் வாங்குவோம். அது என்னென்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு வண்டா தெரியுது. அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராசஸ். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் மேலே 3வது மாடிக்கு மேலே கொண்டு போய் காயப்போடணும். எப்படி காயப்போட போகிறேன்னு எனக்கே தெரியலை. மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இருந்தாலும் என்ன செய்ய, காயப்போட்டு எடுத்து தான் ஆகணும் இந்த வேலை. இப்போ வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே பை.